அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களுக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக சாதகமாக இருக்குமா, பாதகமான விளைவுகள் ஏற்படுமா, பிரச்சனைகள் முடிவு பெறுமா, கனவுகள் ஆசைகள் நிறைவேறுமா, நம்ம நினைச்ச அனைத்து விஷயங்களுமே நமக்கு சாதகமாக கிடைக்கப்பெறுமா அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசியில் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்ரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலையும், கலத்திரஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ர நிலையிலையும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. 16ஆம் தேதி அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டம் முழுவதுமாக அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. மேலதிகாரிகளை எதிர்த்து பேச வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை சரியான மரியாதையோடு நடத்த வேண்டியது அவசியமாகிறது. ஒரு வாடிக்கையாளர்கள் போனாலும் நமக்கு நஷ்டம்தான் அப்படிங்கிறத உணர வேண்டும். ஒருவர் போனால் 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிற தலைகணம் வரவே கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. யாராக இருந்தாலும் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. வார்த்தையை கொட்டி விட்டால் மீண்டும் அள்ள முடியாது. இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பொறுமையை சோதிக்க பல வகைகளில் பிரச்சனைகளும் எழலாம், போராட்டங்களையும் சந்திக்கலாம். உடன் இருப்பவர்களே உங்களை கடுப்பேற்றக்கூடிய வகையிலையும் நடந்து கொள்ளலாம். அந்த மாதிரியான நேரங்களில் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வீட்டில் ஒரு பொறுத்த வரைக்கும், அதாவது வீட்டில் கணவன் மனைவி இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் வேலையிலையும் தொழிலில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே போல் விருந்தாளிகளையும் கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வீட்டிற்கு அடிக்கடி விருந்தாளிகள் செல்லக்கூடிய, உறவினர்கள் செல்லக்கூடிய நேரமாகவும் இருக்க பெறலாம். இதை எல்லாத்தையும் கவனிக்கும் போது உங்களுடைய வேலை தொழிலை அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த நேரத்தில் அடிக்கடி வேலைக்கு லீவு போடுறது, இல்லைன்னா தொழில் வியாபாரத்தை கடையை திறக்காமல் இருக்கிறது, இல்லை தொழிலை சரியாக தொடங்காமல் உங்களுடைய இதை பார்க்காம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யவே கூடாதுங்க. லீவு போடுறது, கடையை துறக்காமல் இருக்கிறது, உங்களுடைய தொழிலை சரியாக கவனிக்காமல் இருக்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வேலை சுமை அதிகமாகும், பிரச்சனைகள் உருவாகலாம், கடன் பிரச்சனை உருவாகலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்புறம் எவ்வளவு தான் பாரங்கள் உங்களுடைய தலைமையில் அதிகமாக ஆயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எவ்வளவு தலை போகும் வேலையாக இருந்தாலும் சரிங்க, கடமை முதல்ல கண்ணுக்கு தெரிய வேண்டியது முக்கியமான ஒன்று. 1000 வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, தலை போகிற வேலையாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பணிக்கு கட்டாயம் செல்ல வேண்டியது அவசியம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை மூடாமல்
மந்தமாக செயல்படுத்தாமல் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் பார்க்க வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்றுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொழுதுபோக்கு விஷயங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டாம். அதுக்கான நேர காலம் வரும்போது அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வீண் வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. நீங்கள் சும்மாவே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்களோடு வம்புக்கு போக வேண்டாம். தானாக பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மூன்றாவது நபரை நம்பி எந்த ஒரு வேலையையும் புதிதாக தொடங்க வேண்டாம். தெரியாத வேலையில் கால் வைக்கவும் வேண்டாங்க. ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த நேரத்தில் பல பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே ஆரோக்கிய விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியத்தில் மட்டும் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. அலட்சியமோ அவசரமோ இதெல்லாம் ஒரு வியாதியா அப்படின்னு கூட நீங்கள் ஒரு சிறு அலட்சியம் கூட உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் காட்ட வேண்டாம். அதே மாதிரி நம்பிக்கையானவர்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் குறுக்கு பாதையில் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற உறுதிமொழியையும் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு சில பேருக்கு, அதாவது ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்பட தான் செய்யும். வீட்டு வாசல் வரைக்கும் ஒரு நல்லது வரும். ஆனால் அது உங்களுடைய கைக்கு எட்டாது. தொலைபேசியில் நல்ல செய்தி வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. இது போன்ற இழப்புகளை சந்திக்கிறதுனால மனம் உடைந்து காணப்படுவீங்க. ஆனால் நீங்கள் சோர்ந்து போய் உட்காரக்கூடாதுங்க. விடாமுயற்சியோடு உங்களுடைய வேலையை செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயம் உங்களால் வெற்றி காண முடியும். ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் கூட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைகளையும் அலைச்சல் பணிகளையும் சேர்த்து நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா பணியிட வேலையை பார்க்குறதா, வீட்டு வேலையை பார்க்குறதா, உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணியிட வேலை, உங்களுடைய வீட்டு வேலை, உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், இது மூன்றுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, அடுக்கடுக்கான நிகழ்வுகள், அடுக்கடுக்கான சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறதுனால திக்கமுக்காடி நிற்பீங்க. அடுத்து நம்மளுடைய குடும்ப விஷயத்தை பார்க்கணுமா, இல்லை நம்மளுடைய பணியிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனிக்கணுமா, இல்லை நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் கவனிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை பல பேருக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கும், இனிமேலும் வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி இப்படி பலதரப்பட்ட டென்ஷனும் ஒன்று சேர வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனும் கோபமும் அதிகரிக்கத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்தெந்த நேரம்லாம் உங்களுக்கு டென்ஷன் கோபம் வருகிறதோ இந்த காலத்தில் உங்களுக்கு வருவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று கிடையாது, தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் இந்த நேரத்தில் கோபமோ டென்ஷனோ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்க, குழப்பமான சூழ்நிலை, பதட்டமான நிலை, பய உணர்வோடு இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. குலதெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரிங்க. அப்படி இல்லையா ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை உச்சரிங்க. உங்களுக்கான தேவை என்னவோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு எது நன்மையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு நிம்மதியாக மூச்சு விடக்கூடிய நேரத்தையும் அந்த கடவுள் உங்களுக்கு அருள் பாலிப்பார். ஆமாங்க, இது நாள் வரைக்கும் நீங்கள் மூச்சு விட முடியாமல் கூட திணறி கொண்டிருந்த
பிரச்சனைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ நாமத்தையோ ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தையோ மனதார நீங்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வோ வழிகாட்டுதலோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுத்து விடாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் நிறைய வருமானம் வந்து இந்த ஒரு சிலருக்கு நிறைய வருமானம் வரும், ஒரு சிலருக்கு வருமானமே இல்லாமல் திக்குமுக்காடுவீங்க. 100% வந்து பணம் இல்லாமல் திக்குமுக்காடக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் 100% மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து பணம் வந்து கையில் இருக்கும். ஆனாலும் கையில் இருக்கக்கூடிய பணம் தண்ணி மாதிரி கரையும், செலவினங்கள் அவ்வளவு வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. பண விஷயத்தில் அதிக உஷாராக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுகளை மேற்கொள்வீங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் தவிர்த்தா மட்டும்தான் உங்களால் பண நெருக்கடியில் இருந்து விடுவிக்க முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். செலவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேணும், ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஏதேனும் பிரச்சனை அப்படின்னா தலைகணத்தோடு நடந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ ஞாபகத்தையோ அல்லது நமக் சிவாயோ அப்படின்ற மந்திரத்தையோ உச்சரிக்க பாருங்கள். தினமும் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்கி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்காணாமல் போய்விடும்.